Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நோடல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Find the power dissipation across 5 ohm resistor by using nodal analysis. So இதுதான் கொடுத்திருக்கிற ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே நோடை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நோடு 1, நோடு 2, நோடு 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பாட்டமில் இருக்கிறத நம்ம ரெஃபரன்ஸ் நோடுன்னு எடுத்திருப்போம், சரிங்களா? பட் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நோடை எதுவும் மென்ஷன் பண்ணலை. பட் நோடு 1, நோடு 2, நோடு 3ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த சர்க்கியூட்டில் இருந்து நோடு 1 வோல்டேஜ் V1, நோடு 2 வோல்டேஜ் V2, நோடு 3 வோல்டேஜ் V3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் வந்து டோட்டலாக வந்து 3 நோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ண போகிறோம் பை டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட். ஸோ இப்போ மேட்ரிக்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் என்ன? G மேட்ரிக்ஸ் இன்டூ V மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு I மேட்ரிக்ஸ். தட் இஸ் கண்டக்டன்ஸ் மேட்ரிக்ஸ். கண்டக்டன்ஸுங்கிறது என்ன? ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட். G மேட்ரிக்ஸ் இன்டூ V மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு I. Vங்கிறது வோல்டேஜ், Iங்கிறது கரண்ட்டு, Gங்கிறது கண்டக்டன்ஸ். ஸோ கண்டக்டன்ஸுங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே வந்து 3 நோட்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணுறோம். மேடம் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் நோடை எடுத்துக்கல அப்படின்னு தானே சொல்கிறீங்க. ரெஃபரன்ஸ் நோடு நம்ம எப்போவுமே வந்து எடுத்துக்க மாட்டோம் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணுறப்போ. ஈவன் ஈக்குவேஷன் எழுதுறப்போ நம்ம அதை கன்சிடரே பண்ண மாட்டோம். எக்ஸ்க்ளூடிங் தி ரெஃபரன்ஸ் நோட் நம்ம எத்தனை நோடு இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இப்போ சப்போஸ் வந்து எக்ஸ்க்ளூடிங் ரெஃபரன்ஸ் நோடு வந்து 2 நோடு தான் இருக்குது அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். இங்கே எக்ஸ்க்ளூடிங் த ரெஃபரன்ஸ் நோடு 3 நோடு இருக்கிறதுனால நம்ம 3x3 மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணுறோம். அவ்வளோதான், சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு நோடு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த நோடு 1ல் எத்தனை ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு, அதே மாதிரி 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் எங்கே கனெக்ட் ஆயிருக்கு? நோடு 1ல் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால 1/3 + 1/4. இதில் வந்து நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா இங்கே 3 ஓம் இருக்குது, இங்கே 4 ஓம் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 7ன்னு வந்துடும். அப்போ 1/7ன்னு போடுவீங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ தான் நீங்கள் எடுக்கணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1/3 + 1/4. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோடுக்கும் செகண்ட் நோடுக்கும் காமனாக இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன இருக்குது? நமக்கு 3ன்னு இருக்குது. ஸோ அப்போ -1/3. இந்த நோடல் அனாலிசிஸில் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து பாசிட்டிவ்ல மென்ஷன் பண்ணணும். ரிமைனிங் இருக்கிற எல்லா ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸுமே நெகட்டிவ். ஓகே, ஸோ அதனால இங்கே -1/3. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோடு 1 and 3. ஸோ இது நோடு 1, நோடு 3. ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனாக நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், இந்த 4 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ அதனால -1/4. ஓகேவா? அதே மாதிரி 2, 1. ஸோ செகண்ட் நோடுக்கும் ஃபர்ஸ்ட் நோடுக்கும் காமனாக இருக்கிறது இந்த 3. ஸோ அதனால -1/3. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2, 2. அப்போ இந்த நோடு 2ல் எத்தனை ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்கு? டோட்டலாக 3 ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ 1/3 + 1/1 + 1/7. ஸோ இந்த 3 ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ இண்டிவிஜுவலாக. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2, 3. ஸோ செகண்ட் நோடுக்கும் தேர்ட் நோடுக்கும் காமனாக நமக்கு என்ன இருக்குது? 7 ஓம் இருக்குது. ஸோ அதனால -1/7. அடுத்து 3, 1. ஸோ 3, 1ங்கிறது என்னது? 1, 3 என்ன வேல்யூவோ அதே தான் 3, 1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3, 2. ஸோ 3, 2ங்கிறது 2, 3யோட வேல்யூ தான் 3, 2. ஸோ அப்போ இங்கே -1/7. அடுத்து 3, 3. ஸோ 3, 3னா நோடு 3ல் கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸ் இங்கே பாருங்கள் 4 ஓம் கனெக்ட் ஆகிருக்கு, 7 ஓம் கனெக்ட் ஆகிருக்கு, 5 ஓம் கனெக்ட் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அப்போ 1/5 + 1/7 + 1/4. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? கண்டக்டன்ஸ் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வோல்டேஜ். ஸோ இதுதான் அன்னோன் வேல்யூ. ஸோ V1 நோடு 1 வோல்டேஜ், நோடு 2 வோல்டேஜ், நோடு 3 வோல்டேஜ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ நோடு 1ல் கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா கரண்ட் சோர்ஸும் எடுத்துக்கணும். ஸோ மேபி இது வந்து இன்கமிங்காக இருக்கலாம், அவுட் கோயிங்காக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் அந்த நோடை எடுத்து பார்க்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த நோடு 1ல் இந்த -3 ஆம்பியர் கரண்ட் என்ட்ரி ஆகுது. அதே மாதிரி இந்த -8 ஆம்பியர் கரண்ட்டும் என்ட்ரி ஆகுது. போத் த கரண்ட் சோர்சஸ் ஆர் என்ட்ரிங். தட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் அ நோட் பாயிண்ட். மூவிங் டுவர்ட்ஸ் அ நோட் பாயிண்ட்னு நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். இங்கே -8 -3. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? -11ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா?
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோடு 2. ஸோ நோடு 2ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிருக்கு -3 கனெக்ட் ஆயிருக்கு. பட் என்ன ஆகுது, இட் இஸ் மூவிங் அவே. ஸோ அப்போ மூவிங் அவேன்னா என்ன பண்ணணும், மைனஸ் ஆஃப் தட் வேல்யூ. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் நமக்கு என்ன ஆயிரும், ப்ளஸ்ன்னு வந்துடும். கரெக்டா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோடு 3. ஸோ இப்போ இந்த நோடு 3ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு கரண்ட் சோர்ஸ் தான் கனெக்ட் ஆயிருக்கு. சரியா? இதுவும் வந்து மூவிங் டுவர்ட்ஸ்னா பாசிட்டிவ். ஸோ அப்போ 25 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இதெல்லாம் கேல்குலேட்டரை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். சரிங்களா? சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் வரும். ஸோ V1, V2, V3 அதே மாதிரி இந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கேல்குலேட்டரை யூஸ் பண்ணி டைரக்டாகவே V1, V2, V3யோட வேல்யூ என்ன வருது அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயின் எக்ஸாம் எழுதுறப்போ கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணி டெல்டாவோட வேல்யூ, டெல் V1ஓட வேல்யூ, டெல் V2, டெல் V3 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் V1, V2, V3யோட வேல்யூ என்ன வருது அப்படிங்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்காக கேல்குலேட்டரை யூஸ் பண்ணி இந்த V1, V2, V3 என்ன வருது அப்படிங்கிறத நான் எழுதிட்டேன். சரிங்களா? இப்போ V1, V2, V3யோட வேல்யூ வந்துருச்சு. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, பவர் டெசிபேஷன் அக்ராஸ் 5 ohm. இப்போ பவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் கரண்டோட வேல்யூ தெரியணும். சரியா? இல்லை வோல்டேஜோட வேல்யூ கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா பவர் இஸ் ஈக்குவல் டு V²/R ஒரு ஃபார்முலா இருக்கு, இன்னொன்று I²R ஃபார்முலா இருக்கு. சரியா? இப்போ நான் இங்கே என்ன பண்ண போறேன், I²R தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 5 ohm வழியா கரண்ட் என்ன போகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும். கரெக்டா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 5 ohm ரெசிஸ்டர். அப்போ இதில் போகிற கரண்ட் என்ன, இங்கே இருக்கிற வோல்டேஜ் V3ன்னு தெரியும். அப்போ V3 டிவைடட் பை இந்த ரெசிஸ்டன்ஸ் போட்டோன்னா இது வழியாக போகிற கரண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ V3 டிவைடட் பை 5 போட்டோம் அப்படின்னா 9.27 ஆம்பியர்னு வந்துருச்சு. இப்போ கரண்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறமா பவர் டெசிபேஷன் அக்ராஸ் 5 ohm ரெசிஸ்டர் வந்து I²R. ஐயோட வேல்யூ 9.27 ஸ்கொயர் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 5. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, 430 வாட்ஸ். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா 429.7 சம்திங் அந்த மாதிரி வரும். அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம், 430 வாட்ஸ்ன்னு வருது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராப்ளமை ப்ரொசீட் பண்ணணும். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயின் எக்ஸாம் பண்ணுறீங்க, என் செமஸ்டர் எக்ஸாம் பண்ணுறீங்க அப்படின்னா கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணி டெல்டாவோட வேல்யூ டெல் V1, டெல் V2, டெல் V3 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா V1, V2, V3யோட வேல்யூ என்ன வருதுன்றதை எழுதுங்க. ஓகே. ஸோ இந்த கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறது வந்து இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுறதுக்கு தான். ஸோ நீங்கள் வந்து மேனுவலாக போட்ட வேல்யூக்கும் ஸோ கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி வர வேல்யூவும் சேமாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம செக்கிங்காக தான். சரியா? ஸோ அதனால் அந்த விஷயத்த நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோடல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.